ஹாய், தந்தூரி, கிரில் சிக்கன், பார்பிக்யூஸ் இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் அடிக்கடி சாப்பிட்ற ஆளா நீங்கள்? ரீசெண்டாக நடந்த ஒரு ஆய்வில் ஹை டெம்பரேச்சரில் டைரெக்டாக நெருப்பில் காட்டி குக் பண்ண மீட் எல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி மீட்டை வந்து நம்ம டைரெக்டாக நெருப்பில் வந்து சுடும்போது அதுலேருந்து சில ஃபேட் சப்ஸ்டன்ஸ் வந்து ட்ராப்பாக நம்ம வந்து நெருப்பில் விழுறதை நம்ம நோட் பண்ணியிருப்போம். அப்பாடா ஃபேட் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம இந்த மீட்டை தைரியமாக சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக இந்த ஃபேட் ட்ராப்ஸ்லாம் இந்த மீட்லேருந்து மெல்ட் ஆகிற டைமில் இந்த மீட்டில் PAH அதாவது பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த PAH வந்து பெட்ரோல் அண்ட் ஆயில் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ஸோ இப்போ நீங்கள் நினைச்சது ரைட்டு தான். இந்த PAH வந்து நமக்கு கேன்சரை காஸ் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக காஸ் பண்ணும். முக்கியமாக ஸ்டொமக், கோலான், ரெக்டல் இந்த மாதிரி குடல் சம்பந்தமான கேன்சர் வரத்துக்கு இந்த PAH ஒரு முக்கியமான காரணம். நம்ம வந்து கறி சமைக்கும் போது லோ ஃப்ளேமில் ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு லாங் டைம் குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறதும் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.